ஒரு பசுமையான காட்டுல ஆர்வமுள்ள குரங்கு ஒன்று இருந்துச்சாம். ஒரு நாள் அது மரத்துல இருந்து தப்பிட்டு இருந்தப்போ காட்டுல ஒரு இனிமையான பல வாசனை வந்துச்சு. அந்த குரங்கு அந்த வாசனையை பின்தொடர்ந்து அங்க இருக்கிற கொடிகள் மரங்கள் எல்லாம் ஏறி தேட ஆரம்பிச்சது. அதுக்கு எந்த பழமும் கண்ணில் படல. ஆனா அந்த குரங்கு விடல. ஒரு மரத்துல ஏறி ஒவ்வொரு இலைக்கு பின்னாடியும் பார்த்துச்சு. 1 மணி நேரம் ஆகியோ அதுக்கு எந்த பழமும் கிடைக்கல. விரட்டில இருந்த அந்த குரங்கு அந்த முயற்சியை கைவிட்டலாம்னு நினைச்சது. அப்போ திடீர்னு அந்த மரத்தோட உச்சியில ஒரு சின்ன மினுமினுப்பை பார்த்து உற்சாகமாச்சு. அது மேலே ஏறி ஒரு அழகான தங்க பழத்தை பார்த்துச்சு. அந்த குரங்கு மெதுவா அதை எடுத்து அந்த பழத்தை ரசிக்க ஆரம்பிச்சது. அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த குரங்கு முக்கியமான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிச்சு. சிறந்த விஷயங்களை கண்டுபிடிக்க கூடுதல் நேரமும் முயற்சியும் தேவைப்படும். அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி தான். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு புத்திசாலி ஆந்தை இருந்துச்சு. ஒரு குட்டி மான் சோகமா ஆந்தை கிட்ட வந்து, புத்திசாலி ஆந்தையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காடு ஆபத்தால் நிறைஞ்சிருக்கு. எப்படி பாதுகாப்பா இருக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு புலம்ப ஆந்தை அந்த மானை மெதுவா கூப்பிட்டு, மானே, நீ பயப்படாத. எப்போ பயம் உன்னை கட்டுப்படுத்துதோ அப்பதான் அது உன் எதிரியா மாறுதுன்னு சொல்ல அந்த மான் அதை கவனமா கேட்டுச்சு. ஆந்தை சொல்லிச்சு, பாதுகாப்பா இருக்கிறதுக்கான வழி ஆபத்துல இருந்து ஓடுறதில்ல, உன்னோட சுற்றுப்புறத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். இலையில இருக்கிற ஒவ்வொரு சலசலப்பையும் கேட்கணும், காட்டோட ஒவ்வொரு மாற்றத்தையும் உணரணும். நீ விழிப்போட கவனமா இருக்கும்போது என்ன நடந்தாலும் நீ எப்பயும் தெரிஞ்சுப்ப. அதனால நம்மளும் விழிப்போட கவனமா இருந்தா எதை பார்த்தும் பயப்படாம பாதுகாப்பா இருக்கலாம். ஒரு கொடூரமான சிங்கத்தால் ஆளப்பட்ட வந்த காட்டுல விலங்குகள் எல்லாம் தொடர்ச்சியா ஒரு பயத்தோட இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் சிங்கத்தோட உணவா ஒரு விலங்கை தேர்ந்தெடுக்கும். அப்படி ஒரு நாள் அது ஒரு புத்திசாலியான முயலை தேர்ந்தெடுத்துச்சு. அந்த முயல் அதுல இருந்து தப்பிக்க ஒரு திட்டம் போட்டுச்சு. சிங்கத்தோட குகைக்கு போகும் வழியில முயல் ஒரு பெரிய கிணத்தை பார்த்துச்சு. அங்க கீழே பார்க்கும்போது அதோட சொந்த பிரதிபலிப்பு அதுக்கு தெரிஞ்சது. அப்போ அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சிங்கத்தோட குகைக்கு முயல் தாமதமா வந்த போது பசியில இருந்த அந்த சிங்கம், ஏன் இவ்வளவு நேரம்னு கத்த, முயல் பதட்டத்தோட, ஒரு பெரிய சிங்கம் இந்த வர வழியில நிறுத்தி, காட்டோட உண்மையான ராஜா நான் தானே சொல்லுது சிங்கராஜாவேன்னு சொல்ல கோவம் அடைஞ்ச அந்த சிங்கம் அவன் கிட்ட உடனே என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லிச்சு. அந்த முயலும் சிங்கத்தை கிணத்து கலைச்சிட்டு போய் அவன் அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிச்சு. சிங்கம் கிணத்துக்குள்ள எட்டி பார்த்து அதோட பிரதிபலிப்ப அது இன்னொரு சிங்கோட நினைச்சது. ஆத்திரமடைஞ்சு அந்த சிங்கம் கிணத்துக்குள்ள குதிச்சு அப்படியே மூழ்கிடுச்சு. மற்ற மிருகங்களும் அதுல இருந்து சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சது. ஒரு காட்டுல ஒரு சின்ன அணில் இருந்தது. அது குளிர்காலத்துக்காக ஏக்கான் கொட்டைகளை சேமிச்சு வச்சது. ஆனா அந்த அணில் ஏக்கான் கொட்டைகளை சரியா எங்க பதிச்சு வச்சோன்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் முழிச்சது. எவ்வளவு தேடினாலும் அது கிடைக்காம சோகமா ஒரு மரத்தடியில வந்து உட்கார்ந்தது. அப்போ ஒரு புத்திசாலி ஆந்தை பறந்து வந்து, மெதுவா அணிலே, நீ ரொம்ப வேகமா இருக்க, நீ கொஞ்ச நேரம் செலவு பண்ணி இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நீ எங்க புதைச்சன்றத எளிமையா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல அணிலும் அதை கவனமா கேட்டுச்சு. அணில் அடுத்த நாள்ல இருந்து ஒவ்வொரு ஏக்கானையும் கவனமா புதைச்சு இலைகளால் அந்த இடத்தை குறிச்சு வச்சது. அப்போ பனி விழுந்தாலும் அந்த இலைகளை வச்சு அந்த இடத்தை கண்டுபிடிக்க அதுக்கு எளிமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அணில் ஒரு வசதியான கூட்டுல மகிழ்ச்சியாவும் சூடாவும் அதுக்கு தேவையான அனைத்து உணவோடையும் இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் நேரம் எடுத்து கவனமா செஞ்சா வாழ்க்கையில நாமளும் வெற்றி பெறலாம். ஒரு பசுமையான காட்டுல ஒரு யானை இருந்துச்சான். ஒரு நாள் அது காட்டுல நடந்து போறப்போ ஒரு சின்ன எலிய பார்த்துச்சு. அந்த எலி கவலையோட சொல்லுச்சான், நான் ரொம்ப சின்னதா இருக்கேன், எனக்கு போதுமான உணவு கிடைக்கிறது இல்ல, தயவு செஞ்சு எனக்கு உதவ முடியுமா? யானை சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாத எலியே, நான் உனக்கு தினமும் உணவு கண்டுபிடிக்க உதவுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். யானை சொன்ன மாதிரியே தினமும் அந்த எலிக்கு பழங்களை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா எலியும் சந்தோஷமா பழங்களை சாப்பிட்டுச்சு. எலி சொல்லிச்சு, இவ்வளவு அன்பா உங்க வாக்குறுதியை காப்பாத்துறீங்களே, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. ஒரு நாள் ஒரு பெரிய புயல் காட்டு தாக்குச்சு. எலியோட வீடும் அதுல சேர்த்து அடிச்சுட்டு போயிடுச்சு. யானை தயங்காம புயல் கடக்கிற வர எலிக்கு ஒரு பெரிய மரத்தடியில பாதுகாப்பான இடம் கொடுத்துச்சு. உண்மையான நண்பன் உதவி செய்யறவங்க மட்டும் இல்ல, எப்பவுமே கொடுத்த வாக்க காப்பாத்துறவங்க எலி புரிஞ்சுக்குச்சு. ஒரு துடிப்பான காட்டுல ஒரு வண்ணமயமான கிளி இருந்துச்சு. அதை எப்பயும் அடுத்தவங்க சொல்ற வதந்திகளை ரொம்ப விரும்புச்சு.
ஒரு நாள் காட்டோட ராஜாவான சிங்கத்தால் திட்டமிடப்பட்ட ஒரு பெரிய விருந்தை பத்தி மற்ற விலங்குகள் பேசிட்டு இருக்கத கிளி கேட்டுச்சு. உற்சாகம் அடைந்த அந்த கிளி அந்த செய்தியை சிறிதும் யோசிக்காம மரத்துல இருந்து மரத்துக்கு பறந்து தான் சந்திக்கிற ஒவ்வொரு மிருகத்தையும் விருந்தை பத்தி சொல்லுச்சு. அதுல ஒரு சிக்கல் இருந்துச்சு. சிங்கம் இன்னும் விருந்தை திட்டமிட்டே முடிக்கல. எல்லாம் தயாராகிற வர விருந்து ஒரு ரகசியமா இருக்கணும்னு அது நினைச்சது. ஆனா காடு முழுக்க விருந்த பத்தின செய்தி பரவி இருந்தது சிங்கம் தெரிஞ்சுக்கிச்சு. ஏற்பாடுகள் அவசரமா நடந்தது. விருந்தும் ஒரு குழப்பத்துல போய் முடிஞ்சது. வருத்தமடைந்த அந்த கிளி அன்னையில இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி சிந்திக்க கத்துக்குச்சு. ஒரு பசுமையான காட்டுல மெதுவான ஆமை ஒன்று இருந்துச்சான். ஒரு நாள் வனவிலங்குகள்லாம் சேர்ந்து யாரு வேகமா ஓடுறாங்கன்னு பார்க்க ஒரு பந்தயம் நடத்தினாங்க. ஆமை தான் மற்றவங்களை விட மெதுவா இருப்பது தெரிஞ்சிருந்தாலும் அந்த பந்தயத்துல பங்கேற்க முடிவு செஞ்சது. குறிப்பா அதுல ஒரு முயல் ஆமையை பார்த்து சிரிச்சுட்டே சொல்லிச்சான், நீங்க ஒருபோது வெற்றி பெற முடியாது, நீங்க ரொம்ப மெதுவானவங்க அப்படின்னு. ஆனா ஆமை நம்பிக்கையோட சொல்லிச்சு, நான் மெதுவா இருக்கலாம், ஆனா நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு. பந்தயம் தொடங்குச்சு. எதிர்பார்த்தபடியே முயல் முன்னேறி போக ஆமை பின்தங்கி இருந்துச்சு. பந்தயத்தின் பாதியில முயல் அதீத நம்பிக்கையினால ஒரு மரத்தடியில தூங்க முடிவு செஞ்சது. ஆனா ஆமை நிக்காம படிப்படியா முன்னேறி போச்சு. முயல் தூங்கும் போது ஆமை மெதுவா அந்த முயலை தாண்டி போச்சு. அந்த பந்தயத்திலையும் ஜெயிச்சது. நாமளும் நிதானத்தோட பொறுமையா எந்த விஷயத்த செஞ்சாலும் வாழ்க்கையில வெற்றி பெறலாம்.